அப்படி நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைகளை வரவேற்கும் திட்டம் தான் தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். மக்களை வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் கோடங்கி. ஆக்சுவலாக சிஎம்ஆ விஜய் பதவியேற்றுக்கும் போதே அந்த பதவியேற்பு விழாவிலே ஒரு விஷயத்த சொன்னார். என்ன சொன்னார்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கஜானா ஒட்டுமொத்தமாக வழித்து துடைத்தெறியப்பட்டிருக்கிறது, கஜானால காசே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆட்சியாளர்கள் மொத்தமாக வழிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை பதவியேற்ற அன்னைக்கே சொன்னார். அன்னைக்கே நம்ம எல்லாருமே அன்றைக்கு நான் போட்ட வீடியோவிலும் சொல்லியிருப்பேன், அதுக்கு முன்னாடி பேசும்போது சொன்னேன், அதுக்கப்புறம் நிறைய வீடியோக்களையும் நான் குறிப்பிட்டு சொல்லியிருப்பேன். பதவியேற்ற நாளில் ஒட்டுமொத்த கஜானாவும் காலி ஆயிடுச்சுன்னு இவருக்கு யார் கொடுத்தாங்க, யார் சொன்னது? ஏன்னா கஜானா அப்படின்றது வந்து ஏதோ மன்னராட்சி காலத்தில் வந்து பொக்கிஷாரைன்னு ஒன்று இருக்க மாதிரி அங்கே கட்டுக்கட்டாக பணமோ தங்கமோ வைரமோ வைடூரியமோ அரசாங்கத்துடைய பொருள்லாம் அங்கே இருக்கிற மாதிரியோ நாணயங்கள் அங்கே கொட்டி கிடக்கிற மாதிரியோ கற்பனைலாம் பண்ணிக்காதீங்க. சினிமாவில் மட்டும்தான் அது நடக்கும். நிஜத்தில் அப்படி இல்லை. அரசினுடைய கஜானா என்பது வந்து சும்மா வார்த்தை சொல்லாடல் தான். ஆக்சுவலாக வந்து எங்கேயாவது வந்து கருவூலக பெட்டகம் இருக்குமா, இல்லை எங்கேயாவது தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமாக பணங்கள் வசூல் பண்ணுற பணத்தெல்லாம் எடுத்துன்னு போய் எங்கேயாவது வைப்பாங்களா, வச்சு பூட்டி வைப்பாங்களான்னா அப்படிலாம் கிடையாதுங்க. எந்த அரசு அலுவலகங்களுக்கு பணம் வரி வசூல் பண்ணாலும் சரி, அல்லது வேறு எந்த வகையில் வருமானம் வந்தாலும், இப்போ டாஸ்மாகில் கூட காசு வருது இல்லையா, பாட்டில் விற்று காசு சம்பாதிக்கிறாங்க இல்லையா, இந்த பணங்கள் எல்லாம் அரசினுடைய கணக்கில் வங்கிகளில் தான் வரவு வைக்கப்படும். இதுதான் நிதர்சனம். கஜானாலாம் கிடையாது. ஆனால் இவர் வந்து சும்மா ஒரு சொல்லாடல், கஜானா காலின்னு சொல்லிட்டு எதுக்காக அந்த வார்த்தையை அப்போ சொன்னார் அப்படின்னா, நலத்திட்ட உதவிகள் இவர் வந்து வாரி வழங்கிட்டார். நம்ம தேர்தலில் நம்ம வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கே வரமாட்டோம், சும்மா அள்ளி விடுவோம், வந்தவன் மாட்டி சாகட்டும், அவர் வந்திருந்தா கூட காசு கிடைச்சிருக்குமே நம்மளை பார்த்து அப்போ மக்கள் எல்லாம் பேசுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் அள்ளி விட்டுருக்காரு நம்ம முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள். முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜயனுடைய அந்த வாய் சவடால்களும் வாக்குறுதிகளும் நிறைவேறுமா அப்படின்னா நிறைவேறாதுன்னு கடந்த காலங்களில் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதாவது நேற்று வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போது அவர் ஏற்கனவே கஜானா காலின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய விஷயங்களை முன்னெடுக்கிறதாக சொல்றார். சமீபத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற கூட்டமா அந்த உரையா இருந்தாலும் சரி, கவர்னர் ஆளுநர் உரையிலும் சரி, அவர் சொல்ல வந்த விஷயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசின் நிதி நிலைமை சீரானதும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் அப்படின்னு மட்டும் பொதுவாக டைம் ஷெட்யூலோ நேர விஷயங்களோ நாள் கணக்குகளோ எதுவும் இல்லாமல் பொதுவாக பேசப்பட்ட விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. ஓகே, அது வந்து தப்பு இல்லை. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் நிதி நிலைமை சரியில்லை, கஜானால காசு இல்லை, திமுக வழிச்சு எடுத்துட்டு போயிடுச்சின்னு சொல்லி அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறவர் பெண்களுக்கு 1000 ரூபாய் மட்டும் ஸ்டாலின் அரசாங்கத்தில் என்ன கொடுத்தாங்களோ அந்த தொகை மட்டும் இரண்டாவது தவணையாக இந்த மாசம் கொடுத்துட்டார். அப்ப அது என்ன, எங்கிருந்து வந்தது அந்த காசு? அப்ப கஜானால காசே இல்லைன்னா இந்த காசு எப்படி கொடுக்க வந்ததுன்னு கேட்கும்போது அதற்கு பதில் இல்லை. அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு ஒரு 1000 ரூபாய், அதுவும் வந்து ஸ்டாலின் அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம். இப்ப வந்து காலை உணவு திட்டத்துக்கு ஒரு தொகையை ஒதுக்கியிருக்காரு. அது செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதியிலிருந்து அண்ணா பிறந்த நாள்ல இருந்து அது வந்து நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காரு. அதற்கு ஒரு நிதியை வந்து ஒதுக்கியிருக்காரு. அப்ப அதுக்கு எங்கிருந்து காசு வந்துச்சு? அப்ப கஜானால வந்து காசு வந்துருச்சா, சேர்ந்துருச்சா? அது கேள்வி இல்லை. அதோடு வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு வழங்கப்படுகிற இலவச சைக்கிள்கள், இன்னைக்கெல்லாம் செய்தி அதுதான். இந்த விசிலட்சான் குஞ்சுகள் வந்து அதை வந்து பெருசா பூஸ்ட் பண்ணிக்கிட்டு பூஸ்ட் பொம்மி ஏத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடானா கலரா மாடலா சைக்கிள் தர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு ஒரு நிதியை வந்து ஒதுக்கியிருக்காருன்றாங்க. அது இன்னும் அதிகாரப்பூர்வமா வரல, ஆனா ஊடகங்கள்ல வர விஷயம் தான். அப்ப அதுக்கு எங்க இருந்து காசு வந்துச்சு? அப்ப கஜானால எங்க காசு இருந்துச்சு, இருக்கா இல்லையா? அப்ப என்ன சொல்ல வராரு இவரு? அது ஒரு கேள்வி வருதா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா, எல்லா பெண்களுமே, நிறைய பேர் ஓட்டு போட்ட பெண்கள் ரொம்ப எதிர்பார்த்தது 2500 நம்ம கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் 2500 எப்போ தருவோம், அல்லது தருவோமா தரமாட்டோமா, 6 மாசமா 8 மாசமா? கடந்த திமுக ஆட்சி காலம் 18 மாசம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அந்த 1000 ரூபாய் தருவோன்னு வந்தாங்க. பெண்களுக்கு இலவச பஸ் பயணம், விடியல் பயணம் நாங்க, இதெல்லாம் ரைட்டு. ஆனால் அந்த 1000 ரூபாய் அவங்க வந்து செயல்படுத்துவது, நடைமுறைப்படுத்துவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க.
1.5 வருஷம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3.5 வருஷம் 1,30,00,000 பெண்கள் வந்து அதை பயனடைஞ்சாங்க. ஆனா அவங்க நன்றி கட்டத்தனமா அதுல வந்து பெரும்பாலான ஓட்டு போடலன்னு வச்சுங்களேன். அதுல என்னன்னா ஸ்டாலின் வந்தா 2000 ரூபாய் தான் தரேன்னாரு, விஜய் வந்தா 2500 ரூபாய் தரேன்றாரு. 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நிறைய பெண்கள் ஓட்டு போட்டு இன்னைக்கு தெருவில் நின்று போராடிட்டு இருக்காங்க. இது ஒரு தனி ரகம். இப்போ அந்த 2500 ரூபாய் கிடைக்குமா கிடைக்காது. ஆனா 1000 ரூபாயே நாங்க உங்களுக்கு தர்றது அதிகம், இதுல 2500 ரூபாய் ஆசைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இப்போது ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியாயிட்டு இருக்குது. 2500 ரூபாய் அறிவிப்பு இல்ல, உடனே நீங்க அவதூறு பரப்புறீங்க, தவறான தகவலை சொல்றீங்கன்னு யாரும் பாஞ்சிட்டு வராதீங்கப்பா. நான் சொல்ல வந்த விஷயம் அது இல்லை. இப்போ ஒரு அறிவிப்பு ஒண்ணு நேற்றைக்கு வந்த உடனே எல்லாரும் கொண்டாடுறாங்க. என்னன்னா தாய்மாமன் சீர். தாய்மாமன் சீர் அது வந்து அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரம். அது விஜயினுடைய தாய்மாமன் சீர் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதுக்கு கிட்டத்தட்ட 756 கோடி ரூபாய், 755 புள்ளி சில்லற 756 கோடி ரூபாயை நிதியாக ஒதுக்கி இருக்கிறார். அதற்கு கிரைட்டீரியா என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும், நான் மறுபடியும் சொல்றேன், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் தாய்மாமன் சீராக 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என்பதை நம்முடைய சோசப் விஜய் பெருமையோடு அறிவித்திருக்கிறார். அப்படி நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைகளை வரவேற்கும் திட்டம் அப்படி அவர் அறிவித்து ஒரு விஷயம் நடந்துச்சா? ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா, தமிழ்நாட்டில் பிறக்கும் அந்த சந்தேகத்தை நான் உங்ககிட்ட தான் சொல்ல முடியும், வேற யாருக்கு சொல்ல முடியும்? சமீபத்துல அவர் பிரச்சார நேரத்தில் ஒரு வீடியோ வரவேற்கும் திட்டம் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். அந்த வீடியோல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக தங்க மோதிரம் வழங்கப்படும். தமிழ்நாட்டு மருத்துவமனைகளில் பிறக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் தாய்மாமன் சீராக 1 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படும். தாய்மாமன் சீர் தங்கம் வழங்கப்படும். சொன்னது யாரு? நம்ம மரியாதைக்குரிய மாண்புமிகு சி சோசப் விஜயா இருக்கிற முதல்வர் தான். அப்ப அவர் முதல்வர் இல்ல, அப்ப அவர் விஜய். சோசப் விஜய்னு தேர்தலுக்காக தான், ஓட்டுக்காக, கிறிஸ்தவர்கள் ஓட்டுகளை வாங்குவதற்காகவும், அவர் ஜாதி சார்ந்த ஓட்டுகளை வாங்குவதற்காகவும், மக்களை முட்டாளாக்குவதற்காகவும் அந்த பேரை பயன்படுத்த ஆரம்பிச்சார். ஆனா அந்த பேரை அம்பலப்படுத்தினது பாஜகவை சேர்ந்த நம்ம ராஜா. அவரே வாய்மொழி கம்மன் தான் இருக்காரு. சரி, அவரு பாவம் உடம்பு சரியில்லை, அதனால அவர் ஒன்றும் நம்ம பேச வேணாம், அப்புறமா பேசுவோம். இப்ப இந்த வாய் எந்த வாய்? தமிழ்நாட்டில் பிறக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும், தமிழ்நாட்டு அரசு இல்லை, தமிழ்நாட்டில் பிறகு மருத்துவமனையில் பிறக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க நாணயம் தங்க மோதிரம் வழங்கப்படும் சொன்னார். இப்ப அதை எப்படி உல்டா பண்ணிட்டாங்கன்னா, தமிழ்நாட்டில் பிறக்கிற அரசு மருத்துவமனையில் பிறக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் 1 கிராம் தாய்மாமன் சீர் 1 கிராம் தங்க நாணயம். எப்பா இந்த தில்லாலங்கடி வேலை, டுபாகூர் வேலை, இது ஏமாத்துற வேலை, போலி வாக்குறுதி, பொய் வாக்குறுதி எப்போதான் மாத்திக்க போறீங்க? இதை நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன், ஐயோ அம்பலம் ஆயிட்டமே, நம்ம அம்பலம் ஆயிட்டமேன்னு சொல்லி அணில்கள் கடிக்க வருது. இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்த பண்றாங்க. இன்றைக்கு காவல்துறை, சென்னை மாநகர காவல்துறை ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, சமூக ஊடகங்கள்ல அவதூறு பரப்புகிறவர்கள், தனி மனித தாக்குதல் நடத்துறவங்க மேல அரசின் மீது அவதூறு பரப்பினால் உங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், காவல்துறை எச்சரிக்கை அப்படின்னு ஒரு செய்தியை கசிய விட்டுருக்காங்க. இது எதுக்கு தெரியுமா? அரசு பத்தி எந்த தகவலும் தப்பா சொல்லக்கூடாது. தப்பா மீன்ஸ் யாரும் தப்பா சொல்றது இல்ல, தவறு பண்றீங்கன்னு சுட்டி காட்ட கூட கூடாது போல இருக்கு. சுட்டி காட்டினா உடனே உங்க மேல நடவடிக்கை எடுப்போன்னு பாய்வாங்க போல இருக்கு. இப்ப நேற்றுக்கு வந்து ஒரு ஜென்சி கூட்டத்தில் பேசின ஒருத்தரை போய் வீட்டுக்குள்ள ராத்திரி 1 மணிக்கு போய் அரெஸ்ட் பண்ண போய் காவல்துறை காரி துப்பி இருக்கு. காவல்துறையை எதுக்கு காவல்துறை ஏவல் துறையை மாறணும்? ஆட்சி மாறுங்க. அதனால நீங்க வந்து சட்டத்தின்படி நடந்துங்க. சட்டத்தின்படி தனி மனித தாக்குதல் யார் நடத்துறாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுங்க, தப்பே கிடையாது. அவதூறு யார் பரப்புறாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுங்க, அது தப்பு இல்லை. ஆனா கருத்துக்களை நியாயமாகவும் நேர்மையாகவும் அரசினுடைய போக்கு தவறாக போகும்போது சுட்டி காட்டுகிற நபர்கள் மீது உங்களுடைய அடக்குமுறையோ ஏவல் தனத்தையோ காவல்துறையினுடைய அந்த வேறு ஒரு விஷயத்தையோ சட்ட நடவடிக்கை இல்லாம அத்துமீறினாலோ அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீதிமன்றம் பார்த்துக்கிட்டு இருக்கு, ஊடகங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு. அவ்வளவு சீக்கிரத்தில் யார் மீது நடவடிக்கைகளை எடுத்துட முடியாது.
ஆக இந்த மிரட்டல் உருட்டல்லாம் உங்களுக்கு ஒன்றா பயன்படும். உங்க தாவேக்காவை சேர்ந்த ஒருத்தனும் நீங்க சொல்றது கேட்க மாட்டானே. ஸ்கூல்ல போய் அட்டகாசம் பண்ணாதரானா ஸ்கூல்ல போய் தான் அட்டகாசம் பண்றான். குழந்தைங்கிட்ட போய் தாவேக்கான்னு சொல்லாதரானா விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லாதரானா அங்க போய் தான் சொல்லிட்டு இருக்காங்க. போட்டோ மாற்றன்னு அட்ராசிட்டி பண்றான். இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லுங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது பாரு, அவங்க கிட்ட போய் உங்க வீரத்தலம் காட்டுங்க. ரைட்டுங்களா? ஓகே. இப்போ இதற்கு நிதி எங்கிருந்து வந்தது? இப்ப இந்த தாய்மாமன் சீர் வந்து அவ்வளவு அவசியமா? அதை விட தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, எத்தனையோ செயல்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இதற்கெல்லாம் வழியே இல்லை. இது ஒரு விஷயமாச்சா? இதே மாதிரி இன்னும் ஏராளமான விஷயங்கள் பேசுவதற்கு இருக்கிறது. இப்ப நீங்க வந்து வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சிட்டு அதை எப்படி நிறைவேற்றுறது தெரியாம மொழி பிதுங்கி உக்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படியெல்லாம் சொல்லி மக்களை மடைமாத்தினா உங்கள் அரசாங்கத்தின் மீது எழும்புகிற விமர்சனங்களுக்கு வேற டைமென்ஷன்ல உங்களுக்கு விடை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க நிர்வாகத்தை சரியா நடத்தினா பாராட்டுவாங்க, சரியில்லைன்னு சொன்னா சுட்டி காட்டிட்டே தான் இருப்பாங்க. அதனால அதற்கெல்லாம் பயந்துகிட்டு யாரும் ஒதுங்கி போகிற ஆட்களும் கிடையாது. பேச வேண்டியதை பேச வேண்டிய நேரத்துல, சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்வதுதான் ஊடகங்களுடைய நியாயமான நடவடிக்கை. அதைத்தான் நம்ம தொடர்ந்து செய்யறோம். அப்புறம் வந்து நம்ம முதலமைச்சராக இருக்கிற விஜய்க்கு வந்து நிறைய பேர் நிறைய எழுதி கொடுக்குறாங்கல்ல, பக்கம் பக்கமா எழுதி கொடுக்குறாங்க. அதான் படிக்கிறாரு அவர். அப்படி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களே வந்து அவர் வந்து அவரே படிச்சு அவரே மாட்டிக்கிறார். ஏராளமான விஷயங்கள் தவறாக கொடுக்குறாங்க, சரியாக புரிதல் இல்லாமல் கொடுக்குறாங்க. அப்போ எழுதி கொடுக்குற கோமாளிகள் வந்து ஒழுங்காக எழுதி கொடுத்தா சோசப் விஜய் அசிங்கப்பட மாட்டார். இனிமேலாவது கிராஸ் செக் பண்றது வந்து முதலமைச்சருக்கு அழகு. ஆனா அவருடைய பதவிக்கு அது மாண்பு, மரியாதை, மரபு இதெல்லாம் இருக்கு. இனிமேலாவது செய்வாரான்னு தெரியல. எனிவே மக்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, நிறைய தகவல்கள் இருக்கு. தொடர்ந்து நம்ம வந்து நம்முடைய சேனல்கள்ல பேசிக்கிட்டே தான் இருப்போம். உங்களுக்கு நிறைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருப்போம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரட்டும். அது மாதிரி நம்ம பிடிக்காதவர்கள் கூட நிறைய விஷயங்களை வந்து நீங்க கமெண்டா போடுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்மளை திட்ட சொல்லுங்க. அதன் மூலமாக நம்ம வீடியோ பலருக்கும் போய் சேரட்டும். அப்போவாது நம்முடைய பேச்சு வந்து ஏராளமான மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கிளம்புறேன். மறுபடியும் வருவேன். நன்றி, வணக்கம். Subscribe to Kodanki Voice for more videos.